Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நாம பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சாரியோட பல்லுல வந்து எப்படி இந்த சாரியில தான் வந்து எப்படி பண்ண போறதுன்னு வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் வந்து இந்த சாரியோட பல்லுல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்டு இது கொஞ்சம் பெரிய சைஸ் போர்டு. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இந்த சாரீ பல்லு ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய போர்டுக்கு இந்த சைஸ் ஷீட் அண்டு சின்ன போர்டில் வந்துட்டு இந்த சின்ன போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். பிகாஸ் ஏன்னா இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் இருக்குது. ஸோ நம்மளால ஃப்ளவர் டிசைன் போட போகிறோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சைஸில் நம்ம போர்ட்ஸ் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து ஒயிட் ஸ்டோனில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாஞ்ச் ட்வீசர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் ஆஸ் யூஷுவலாக இதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்ம ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த ஃப்ளவர் டிசைன் மேலே மட்டும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன டிசைன் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமான ஸ்டோன்ஸே வந்து போதும். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே பண்ணுற மாதிரி ஸ்பாஞ்சில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாரீ ஃபுல்லாக இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த டிசைன்ஸ் வந்து நிறைய போட்டு ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இது ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ரெண்டு ஸ்டோன்ஸ் இருந்தால் மட்டும் கையில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இது சின்ன டிசைன் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஸ்டிக்கர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக அந்த டிசைனோட சைஸ்க்கே நம்ம கட் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் போர்டில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு இந்த டிசைன் மேலே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லா ஸ்டோன்ஸுமே ஸ்டிக்கர் ஷீட்டில் ஒட்டியிருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஷீட்டுமே வந்து ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்டிக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய போர்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரையிலும் ஸ்டோன்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணாலே வந்து போதும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மூவ் பண்ணாலே வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணாலே போதும். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஹோல்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நிறைய இடத்துல ஃபிக்ஸ் ஆகலைன்னா அங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸை போட்டு நம்ம தேய்ச்சி கொடுக்குறப்ப அந்த ஸ்டோன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கப்ப நல்லா இந்த மாதிரி போர்ட்ஸில் வந்து நல்லா ஸ்டோன்ஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரெஸ் பண்ணுறது வந்து நம்ம நார்மலான ஃபேப்ரிக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எதர் சாரீ, ப்ளவுஸ், பாவாடை சட்டை, கவுன்ஸ் எதுனாலும் அதுக்கப்புறம் வந்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம வந்து பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி பிளெயின் சாரீஸ் இல்லை வேறு ஏதாவது சில்க் சாரீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வெளியே வந்து போட்டு கொடுத்து நம்ம ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டிக்கர் ஷீட் மட்டும்தான் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுவோம். மற்றதெல்லாம் வந்து இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்ககிட்ட கொஞ்சம் வேரியஸ் டிசைன்ஸ் இருந்துட்டால் மட்டும் போதும். நீங்கள் உங்கள் கிளையன்ஸ் கிட்ட காட்டி நீங்கள் போர்ட்ஸ் வந்து காட்டி நம்ம ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில ஸ்டோன்ஸ் தான் வந்து டேர்ன் ஆகிருக்கு. நம்ம அதை வந்து என்ன பண்ணலான்னா வந்து ட்வீசர்ஸ் இந்த ட்வீசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்வீசர்ஸ் வச்சு நம்ம ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணுன்றது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதுலேயும் வந்து போய் பார்க்கலாம்.
ஸோ நம்ம எப்பவுமே ரெகுலரா நம்ம வீடியோஸ்ல வந்து சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு போர்ட்லேருந்து ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு வந்து ஸ்டோன்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப, நம்ம போர்ட் நல்லா செக் பண்ணிக்கணும். ஏதாவது எக்ஸஸ் ஸ்டோன்ஸ் இருக்கா? இல்ல ஸ்டோன்ஸ் எதுவும் ஃபில் ஆகாம இருக்குதான்னு பார்த்துக்கணும். எக்ஸஸ் ஸ்டோன்ஸ் இருந்தா கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லன்னா ஸ்டோன்ஸோட அலைன்மென்ட் வந்து மாறிடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டிக்கர் ஷீட்ல ஒரு எண்ட்ல இருந்து கொஞ்சம் மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த ஷீட்ட வந்து ஒயிட் ஷீட்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணிட்டு போர்டுடைய இந்த ஸ்டார்ட்டிங் எண்டுல வந்து அந்த ஷீட்ட நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷீட் வந்து போர்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். இப்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த அடியில கொஞ்சம் ஷீட் மடங்கி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஷீட்ட மட்டும் இப்படி நம்ம புடிச்சு ஸ்ட்ரெயிட்டா டிசைன் மேல ஸ்டோன்ஸ்ல படாம நாம வந்து இந்த ஷீட்ட வந்து இப்படி பாருங்க, நான் பண்ற மாரி எடுத்து குடுத்தீங்கன்னா, எந்த ஸ்டோன்ஸுமே வந்து அலைன்மென்ட் மாறாம, அதே சமயத்துல வந்து எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஷீட்ல வந்து ரொம்பவே ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப பாருங்க, ஷீட் வந்து ஸ்டோன்ஸ் மேல போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பிரஸ் பண்ணி குடுங்க. ஸோ, அப்ப வந்து எல்லாமே வந்து எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ப்ராப்பரா ஷீட்ல வந்து ஸ்டிக் ஆயிடும். ஸ்டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே மாரி தான், இதே மாரி ஒரு எண்டுல இருந்தே வந்து நாம இந்த மாரி வந்து ஷீட்ட வந்து வெளிய எடுக்கணும். பாருங்க, ஒரு எண்டுல இருந்து தான் நம்ம இந்த ஷீட்ட வந்து வெளிய எடுக்கணும். எடுக்கிறப்ப பார்த்துக்கோங்க, ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டலன்னா, அந்த இடத்துல இந்த மாரி விரல்ல அழுத்தி குடுத்தீங்கன்னா, அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக்கர் ஷீட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஸோ, இப்ப எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து ஸ்டிக்கர் ஷீட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒயிட் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா? அது மேல நம்ம இந்த ஸ்டோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, இப்போ ஆல்ரெடி நான் இந்த வொர்க் பண்ண போறேன்னு பிளான் பண்ணிட்டதுனால, நான் என்ன டிசைன்ஸ் வந்து போட போறேனோ, அது இந்த மாரி நெறைய ஷீட்ஸ்ல இந்த மாரி நான் வொர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அப்பதான் நம்ம வந்து ஒண்ணா பேஸ்ட் பண்ணி நம்ம கரெக்ட்டா ஹீட் பிரஸ் குடுத்து நம்ம பண்ண முடியும். ஸோ, இந்த மாரி குட்டி டிசைன்ஸ வந்து நான் இவ்ளோ பண்ணியிருக்கேன். பிக் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டிசைன்ஸ் ஆல்ரெடி முன்னாடியே நான் வந்து பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. 2 டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம நம்ம இப்ப பண்ண ஒரு டிசைன் சேர்த்தி 3 பெரிய டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த சாரீல வந்து ஒர்க் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, சாரீல எங்க நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த இடத்துல அந்த ஸ்டோன் ஷீட்ஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சாரீல எங்கெல்லாம் எனக்கு வந்து வேணுமோ, அந்த இடத்துல ஃபுல்லா நான் வந்து இந்த ஸ்டிக்கர் ஷீட்ட வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் பாருங்க. ஸோ, இந்த மாரி நமக்கு எங்கெங்கலாம் சாரீல ஒர்க் பண்றப்ப டிசைன்ஸ் வேணும்னு நெனைக்கிறோமோ, அங்கலாம் வந்து இந்த மாரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டிசைன் வந்து ஸ்டிக்கர் ஷீட்ல போட்டு, அப்புறம் ஸ்டிக்கர் ஷீட்ட வந்து சாரீல வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ, இப்ப நம்ம டிசைன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரீல இந்த ஒரு ஃபேப்ரிக் அடியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரி ஃபுல்லா கவர் ஆகுற மாரி நியூஸ் பேப்பர் வந்து போட்டுக்கணும். எங்கெல்லாம் டிசைன் போட்டுருக்கோமோ, அதுக்கு அடியில வந்து நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். எதுக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து குடுக்குறோம்னா, சாரி வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரியோட இன்னொரு சைட்ல வந்து பேஸ்ட் ஆயிக்கும். ஸோ நம்ம அதுக்காக வந்து இந்த மாரி ஆ நியூஸ் பேப்பர வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ, இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் மேலலாம் இந்த மாரி ஒரு ஒயிட் கிளாத் இல்ல ஏதோ ஒரு கிளாத் வந்து மேல குடுத்துட்டு, நம்ம ஹீட் பிரஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் எப்பவும் பண்ற மாரி ஹீட் பிரஸ் பண்ணணும். ஆனா, நம்ம ஜெனரலா 1 ஆர் 2 டிசைன்ஸ் பண்ணுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டிசைன்ஸ் இருக்கு. ஜெனரலா வந்து இந்த மாரி கிளாத் போட்டு நம்ம ஹீட் பிரஸ் வந்து பண்றப்ப பார்த்தீங்கன்னா, ஹீட் இன்கேஸ் நம்மள அறியாம அதிகமா ஆயிட்டாலோ, இல்ல நம்ம ஒரே இடத்துலயே வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டா கூட வந்துட்டு சாரி டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆனா கிளாத் தான் டேமேஜ் வந்து ஆகும். ஸோ, அதுக்காக தான் நம்ம ஜெனரலா கிளாத் போட்டு பிரஸ் பண்றோம். இது வந்து ஒரு சில்க் மாரி மெட்டீரியலான சாரி. ஸோ, நம்ம வந்து ஹீட் வந்து சில்க்ல வச்சு இந்த மாரி பிரஸ் பண்ணி குடுக்கணும். இந்த மாரி தேய்க்கக்கூடாது அயர்ன் பாக்ஸ. ஜஸ்ட் இந்த மாரி வச்சு வச்சு தான் வந்து எடுக்கணும். இஃப் சப்போஸ் நீங்க வந்து எல்லாமே ஒண்ணா ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஒவ்வொரு டிசைனா நீங்க வந்து ஸ்டிக்கர் ஷீட் வந்து சாரீல பேஸ்ட் பண்ணி கூட நீங்க அயர்ன் பாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையில இந்த மாரி ஒண்ணா பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வேலை வந்து சீக்கிரம் முடியும். ஸோ, அதனால இந்த மாரி தான் நான் வந்து ஜெனரலா எப்பவுமே வந்து பண்ணுவேன். ஸோ, இப்ப நம்ம எல்லா டிசைன்ஸ்க்குமே வந்து ஹீட் பிரஸ் குடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க் வந்து நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோம். பாருங்க, இந்த பல்லு எவ்ளோ சிம்பிளா இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணாட்டி ரொம்பவே வந்து கிராண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ஒர்க்க வந்து நீங்களும் கத்துட்டு வீட்ல செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நம்ம நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து அனுப்பி விடுவோம். ஸோ இந்த ஒர்க்க வந்து நீங்க கத்துட்டு நீங்க வந்து ஒரு பிசினஸா கூட வந்து எடுத்து செய்யலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டியாவும் வந்து இருக்கும். ஸோ இப்ப தான் நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்துரும். ஸோ நமக்கு கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல நாம வந்து மீட் பண்ணலாம்.